சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சியவே கலைப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. தமிழகத்தில் அதிமுக பாஜக கூட்டணி அமைத்துவிட்டது. மேலும் பாஜக அதிமுக ஒட்டுமொத்த எதிர்பார்ப்பை விஜய் அவர்கள் மீது வைத்துள்ளது. திமுக தோல்வி அடைய வேண்டும் என்றால் இளைஞர்கள் முழுவதும் விஜய் அவர்கள் பக்கம் இருப்பதால் நேரடியாக துணை முதல்வர் பதவியை விஜய்க்கு கொடுப்பதாக எடப்பாடி நேரடியாகவே விஜய் அவர்களுக்கு தெரிவித்துவிட்டார். நீங்கள் தனியாக நின்றாலும் நான் தனியாக நின்றாலும் திமுகவை வீழ்த்துவது உறுதிதான். ஆனால் ஒட்டுமொத்த எதிர்க்கட்சி அந்தஸ்தையும் திமுக இழக்க வேண்டும் என்றால் நாம் அனைவரும் ஒன்றாக பயணிக்க வேண்டும். பீகாரில் எப்படி 25 தொகுதிகளை மட்டும்தான் இந்தியா கூட்டணி பெற முடிந்ததோ, தமிழகத்தில் அதேபோல்தான் எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட திமுக இழக்க வேண்டும் என்பதை அழுத்தம் திருத்தமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விஜய் அவர்களிடம் தெரிவித்துள்ளார். திமுகவின் ஆட்சி எங்கே கலைந்துவிடுமோ என்ற ஒரு அச்சத்தில் உடனடியாக மாவட்ட செயலாளர்களின் ஆலோசனை ஒன்றை நடத்தியுள்ளார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் எந்த ஒரு தொகுதியிலும் அது திமுகவின் வேட்பாளராக இருந்தாலும் சரி, திமுகவின் கூட்டணி கட்சியின் வேட்பாளராக இருந்தாலும் சரி, தோல்வி அடைந்துவிடக் கூடாது. தோல்வி அடைந்துவிட்டால் மிகப்பெரிய ஒரு தவறாக தமிழகம் முழுவதும் பார்க்கப்படும். அந்த மாவட்ட செயலாளரது பதவியும் பறிக்கப்படும். அந்த மாவட்டத்தில் என்ன சலுகை வேண்டுமோ அத்தனையும் அப்பகுதி மக்களுக்கு திமுக கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. வெற்றி மட்டும்தான் எனது காதில் விழ வேண்டும் என்று பயத்தில் ஸ்டாலின் கூறி வருகிறார். 4.5 ஆண்டுகளாக திமுக ஆட்சியில் இருக்கும் பொழுது மக்களின் நலனை பற்றி கேட்காமல் இருந்த ஸ்டாலின் அவர்கள் கடைசியாக 3 மாதங்கள் 6 மாதங்கள் இருக்கக்கூடிய இப்பொழுது மக்களின் தேவையை பூர்த்தி செய்ய முடியுமா? முதலில் விவசாயிகளின் தேவைகளை பூர்த்தி செய்திருக்க வேண்டும் அல்லவா? கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக கனமழையின் காரணமாக டெல்டா பகுதி முழுவதுமாக விளைநிலங்களின் பாதிக்கப்பட்டதையும், மழையால் நெற்கதிர்கள் மூட்டை மூட்டையாக சேமிப்பு கிடங்கு இல்லாத காரணத்தினால் அங்கேயே முளைத்ததையும் நாம் பார்த்து கொண்டுதானே இருந்தோம். பிறகு எப்படி மக்கள் திமுகவை ஆதரிப்பார்கள்? இதை தவிர கலைஞர் செய்ததன் காரணமாகத்தான் தொடர்ச்சியாக 10 முறை அதிமுக ஆட்சி அமைக்கக்கூடிய நிலையும் உருவானது. அதிமுக கடந்த 10 ஆண்டுகள் ஒட்டுமொத்த கலைஞருக்கே அப்படிப்பட்ட நிலைமை என்றால் மக்கள் உங்களுக்கு ஒரு முறை வாய்ப்பு கொடுத்திருக்கிறார்கள்.